ஏய் அங்க போறோம், காலக்காரன் வரதுக்குள்ள வெரசா துவைச்சிட்டு வந்துடுறே. என்ன தைரியம் இருந்தா எங்க முதலாளி வீட்டு தோட்டத்துல வந்து துவைப்பா. ஊர்ல 6 கஷ்டம் வந்தாலும் முதலாளி தான் திட்டி வைக்கிறாங்க. முதலாளி தோட்டத்தை துவைக்காம வேற எங்க சாமி துவைக்க முடியும்? சரி சரி, இந்த துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த குச்சுக்குள்ள வையே, பஞ்சாயத்து ஒப்படைக்கணும். சாமி வேணா சாமி. சரி. நீங்கெல்லாம் வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் அவசர அவசரமா ஓடி ஆறேன். ஆருக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க, தீர்த்து வச்சிருவோம். உங்ககிட்ட வேலை செய்யற சந்தனம் என் மகளுக்கு எடுத்துட்டாருங்க. அப்படியா? அப்ப சம்பந்தம் பேச வேண்டியது காத்தமுத்து நீங்க மட்டும் இருங்க. மத்தவெல்லாம் பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நாளை காலையில காத்தமுத்து மகளுக்கு கல்யாணம். அவசியம் எல்லாரும் வந்து கலந்துங்க. போங்கம்மா, போங்க போங்க. சந்தனம், என்ன பாக்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, விஷம். உங்க மகளுக்கு தேன். காத்தமுத்து உங்க மக இடம் மாறி நுழைஞ்சாக, இவங்க இனம் மாறி தொட்டுட்டாக. இதுல ஆறுது முதல் தப்பு. விஷம் விவரமா வேலை செய்யும். உங்க கையாலே விஷத்தை கொடுத்து உங்க மகளை கொன்னுடுங்க. சாமி, என் மகளை விட்டுருங்க. எங்க ஜாதி ஜனத்தை எவனுக்காவது கட்டி வச்சிடுறேன். நீங்க கட்டி வச்சிருவீங்க, ஆனா நாளைக்கு அவ வாந்தி எடுப்பா. புள்ளைக்கு தகப்பம் ஆறுன்ற பிரச்சனை வரும். ஆனா அவசியமா சாதி சனத்துக்குள்ள குழப்பம் வரும். வரலாமா? தப்பு இல்ல. காத்தமுத்து நெல்லு பயிர்னா அது வயக்காட்டுலதான் இருக்கணும், அப்பதான் அதுக்கு மறுவாதி. சோள பயிர்னா அது சோளக்காட்டுலதான் இருக்கணும், அப்பதான் அதுக்கு மறுவாதி. இடம் மாறி இருந்தா களைன்னு சொல்லி நாமளே புடுங்கி எரிஞ்சிடணும், அப்பதான் விவசாயிக்கு மறுவாதி. காத்தமுத்து விஷத்தை எடுத்துக்குங்க. விஷத்தை கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மக மட்டும்னே சாவாக, இல்ல உங்க பொஞ்சாதி கற்பழுந்து சாவாக, நீங்க தூக்கு போட்டுக்கிட்டு சாவீக, உங்க வீடு தீ பிடிச்சு எரியும். இதெல்லாம் நடக்கலாமா? தப்பு இல்ல. என்னங்க காத்தமுத்து, புள்ள செத்து போச்சா? இதுக்குதான் சொல்றது, ஆறு எங்கெங்க இருக்கணுமோ அவங்க அங்கங்க இருக்கணும், அப்பதான் ஊரு அமைதியா இருக்கும். சந்தனம் முதலாளி, புள்ளையோட அடக்க செலவுக்கு பணம் கொடுத்துருங்க. காத்தமுத்து பாருங்க. முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? நிசமாவே ஊர் நல்லா இருக்குன்னா எப்படி செய்றீங்களா? சந்தனம், ஊர்ல நான் பெரிய மனுஷன், எல்லாரும் நம்ம முன்னாடி கை கட்டி நிக்க வேணாம், அதுக்காகத்தான ஊரையே ஒட்டு மொத்தமா என் கையில வச்சிருக்கேன். இப்ப சாதி விட்டு சாதி சம்பந்தம் பண்ண விட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எல்லாரும் சரிசமமா ஆயிடுவாங்க. இந்த கூலிக்காரன பணக்காரன் வீட்டுல சம்பந்தம் பண்ண விட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவங்களுக்கு அந்தஸ்து வந்துரும். அப்புறம் நம்மள யாரு மதிப்பா? புரிஞ்சுதா? இனிமேலாவது இடம் பார்த்து கைய வைக. ஏம்மா, என்ன இங்க கூட்டம்? லாரி அழிச்சு போட்டு போயிருச்சு. 1000 ரூபாய் துணி அனாமத்தா கிடக்குது. மாப்பிள, 1000 ரூபாய் துணியாண்டா நம்ம ஆயுசு முழுக்கும் போட்டுக்கலாம், குடும்பத்தோட போட்டுக்கலாம். நம்ம புழுகு மூட்டையை அவுத்து விடுவோம். தம்பி கரியாச்சலம், ஏன் அழுறீங்க? அடிபட்டு கிடக்கிறது என் தம்பிங்க, கொஞ்சம் வழிய விடுங்க. உங்க தம்பிங்களா? வழி விடுங்கப்பா, வழி விடுங்கப்பா. தம்பியே, கடைசி நேரத்துல ஒரு வார்த்தை கூட கண்ணு அப்படியே இருக்கு, மூக்கும் அப்படியே இருக்கு. ஆமோய், உங்க மோச்சாட அப்படியே இருக்கு. சத்தியமா இது உங்க தம்பி தான். மாப்பிள, என்ன சொன்ன? கழுதைன்னு சொன்னேன். கழுத இப்படி தாண்டா. பெரியண்ண, பெரியண்ண, சின்னண்ண, சின்னண்ண. மதனி, ஓ மதனி.
வந்திருக்கேன். வராத வந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. ஏலே இங்க வாடா. இவன் தான் என் மகன் தர்ராசு. அடி ஆச்சி ஆறு என் சின்ன நமக்கு கஸ்தூரியா. ஏலே தர்ராசு நல்லா பாத்துக்கடா. இவனே நீ கட்டிக்க போற பொண்ணு. நீ உள்ள போதாய். இந்தம்மா நீ எதுக்காக வந்திருக்க? அண்ணன் வீட்டுக்கு அகத்துக்கிறது இங்கதான் வருவாங்க. என் மருமக கஸ்தூரிய பரிசம் போடத்தை என் மயனை கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். கூட பிறந்த பொறப்புன்னு பார்க்காம புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு செத்த ஏழவு கூட இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு அன்னைக்கு கோயில்ல மண்ணு வாரி தூத்திட்டு போனேன். இன்னைக்கு என் மக பேரை சொல்லிக்கிட்டு அண்ணன் தம்பி 2 பேர் சுத்தி அமைக்கிட்டு போலாம். வந்தியா அண்ணன் இருக்கிறாருன்னு பாக்குறேன். சமயம் அண்ணே இந்த நாயை முதல்ல வெளியே போ சொல். அம்பட்டு சீக்கிரம் போயிருவனா? இந்த ஊரையே கூட்டி இந்த வீட்டை நாரடிக்காம விட மாட்டேன். இல்ல வாடா போலாம். 2ல 1 பாத்துப்படுவோம். ராக்கா அக்கா கண்ணமாக்கா பேச்சுமத்தண்ணா எல்லாரும் வாங்க. இந்த நாயத்தை கேளுங்க. ஆசார வாசலிலே அருகத்தான் வச்சுட்டாங்க. தராசு நம்ம மோசம் போயிட்டோம்டா. கூட பிறந்தவன குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. மரப்பொண்ண கொடுக்காம மோசம்தான். உங்க தங்கச்சியை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. அமைய அண்ணே அவளை போய் கூட்டு வந்து வருஷம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அண்ணே என்ன பண்ண சொல்ற? கூட பிறந்துட்டாளே போய் கூட்டு வைப்போ. அமராவதி இந்தா பரிசம் போட்டாச்சு. கருகுமணி எடுத்து புள்ள கழுத்துல கட்டி விடு. யோ நில்லுடா. ஏன் அப்படி ஓடி வர? என் பொண்டாட்டி அடிக்க வரா. நில்லுமா. ஏமா கட்டின புருஷனை அடிக்க வரையும் நல்லா இருக்கு. இந்த மனுஷன் என்ன வேலை செஞ்சான்னு கேளு மருத. என்ன பண்ண? சீலை வாங்கி கொடுத்தேன். ஏமா சீலை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. நீ என்ன அடிக்க வரையா? யாருக்கு சீலை வாங்கி கொடுத்தான்னு கேளு மருத. யாருக்கு வாங்கி கொடுத்த? பாட்டிக்கிட்டே. அப்ப இன்னும் 2 போடு. மருத நீ ரொம்ப நல்லா ஆடுறியே. தாயே பையன் உங்களை பார்த்தாதான் பொட்டி பாம்பாட்டம் அடங்கி போறான். மற்றபடி ரொம்ப விவரமானவன். பொம்பளைங்க மேல உனக்கு அவ்வளவு மரியாதையா? பிறகு என்னதை? நம்மள பெற்ற ஆத்தாவும் பொம்பளை, பொங்கி போடுற பொஞ்சாதியும் பொம்பளை, நாம கும்பிடுற சாமியும் பொம்பளை. அப்படி இருக்கிறப்ப பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்பு தாய்? நீ கொடுங்க தாய், நான் கொண்டாடுறேன். நான் வரேங்க. வாங்க தாயே வாடி. ஒரு கால் இல்லையா? ஐயா பிச்சு போடுயா. ஒத்த கால நிக்கிறியப்பா, கால் வலிக்காதா? வலிக்குங்க. அப்படி வலிச்சா என்ன பண்ணுவேன்? இந்த காலை இப்படி வச்சுக்கிட்டு இந்த காலை இப்படி தூக்குவேன். அப்படியா? புத்திசாலி. நான் என்ன செய்ய தெரியுமா? இந்த காசை இப்படி போட்டுக்கிட்டு இந்த தட்டை இப்படி வச்சிருக்கேன். அறிவு கட்டவனே. ஏண்டி நான் பரிசு தட்டுல வச்சு கொடுத்த கருகமணிய சம்மதிச்சு தானடி கழுத்துல கட்டிக்கிட்ட? என் கருகமணி உன் கழுத்துல இருக்கிறப்ப நீ எனக்கு தானடி சொந்தம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை தொட போறவன் நான் தானடி. இப்ப தொட்டா என்னடி?
வாடி. ஆறு. என்ன இப்ப என்ன நடந்து போச்சுன்னு எல்லாரும் என் மகனை களவாணி பையில பாக்குற கணக்கா பாக்குறீங்க? ஏண்டா கூறுகட்ட பையல